தமிழ்நாட்டுடைய கடனுடைய மொத்த அளவு 5 லட்சம். திராவிட முன்னேற்ற கழகம் 2020 கிட்டத்தட்ட 4 வருஷத்துல கடனுடைய அளவு 4,38,000 கோடி. மேலும் இந்த ஆண்டு நடப்பாண்டில் 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல் கிடைக்கிறது. இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு வருவாய் அதிகரிச்சிருக்குது. 2024-25 நிதிநிலை அறிக்கை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2021-22 2020-21 விட கூடுதல் வருவாய் 2024-25 கிடைச்சது. சுமார் 1,35,000 கோடி வந்திருக்குது. அப்படி வருவாய் அதிகரித்திருக்குது, கடனும் வாங்குறாங்க, புதிய திட்டமும் இல்லை. அதனால தான் சந்தேகம் ஏற்படுது. அதன் அடிப்படையில் தான் நேற்று அந்த கருத்து தெரிவிச்சு அரசு ஊழியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை தரது தேர்தல். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு பணியிடங்கள் 4 லட்சம் காலியாக இருக்கின்றது, அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக அந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது 2025 நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தாங்க 50,000 பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்தி. ஆக 4 லட்சம் காலி பணிகளை இதுவரை நிரப்பவில்லை. அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டுகளை கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை அதிகம். 2 மாதத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் 20,000 பேர் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 4 ஆண்டில் சுமார் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அப்படி இந்த 4 ஆண்டு காலத்தில் இவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில் வெறும் 50,000 பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் அறிக்கையாக தான் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து புனரமைக்காம இருக்காது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நீண்ட காலமாக தூர் வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர் வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். ஏன் மேட்டூர் அணையை சுமார் 83 ஆண்டு காலம் தூர் வாராது, மிகப்பெரிய அணை. அந்த அணையில் தூர் வார வேண்டும் என்று கருதி விவசாயிகள் இலவசமாக, எந்த கட்டணம் இல்லாமல் இலவசமாக அங்கங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரியிடத்திலும் வேளாண்மை துறை அதிகாரியிடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையிலிருந்து பண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு நாளைக்கு 5,000 லாரியில் அந்த பண்டல் மண் அள்ளிட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்ட இந்த சிறுவாணிலையும் என்னுடைய அதிமுக ஆட்சியில் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்லை, பல அணைகள் தமிழகத்தில் எந்தெந்த அணையில் பண்டல் மண் இன்னைக்கு தேங்கி இருந்ததோ அதையெல்லாம் அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக ஆட்சியில் எடுத்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த அணை தூர் வருவதாக எனக்கு கிடைத்த தகவல்படி இல்லை என்றுதான் பார்க்க